ஒரே ஃபீமேல் லீட் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சேனல் பண்றது வந்து ஐ கெஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். சொல்லும் போது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா தான் இருந்துச்சு கதை. பட் ஐ தாட் தட் கதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி சீரியல்லாம் யாருமே இப்படி எடுக்கல. ரிவீல் பண்றது என்னன்னா அந்த பொண்ணு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதுதான் நான் ஒரு ரிவீல் பண்ணுவேன். நான் ஸ்டோரி எல்லாம் ரிவீல் பண்ணுவேன். என்கிட்ட எஸ்வி சேகர் சார் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ யாரு அவர்கிட்ட உட்கார்ந்தோடனே அவர் என்கிட்ட சொன்ன வேர்டு என்னன்னா, நீ தாமா எனக்கு 60வது ஹீரோயின். நான் சொன்னேன், நீங்க பூவே பூச்சவர் நினைச்சீங்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நதியாக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ அந்த பொண்ணு, நீயா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ. எனக்கு லைஃப் கொடுத்தது முத்தழகு தான். ஸோ முத்தழகு விஜய் டிவி தான் எனக்கு லைஃப் கொடுத்தது. இன் மை பெர்ஸ்பெக்டிவ் ஏஜ் லுக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லவ்வுக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கக்கூடாது. இதுக்காகவே ஒரு மீன் போல. எனக்கு அப்பா பாசன்றது கிடைச்சது கிடையாது. அம்மா ஒரு சிங்கிள் மதரா இருந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. வளர்த்தாங்க, என்ன சூப்பரா வளர்த்தாங்க. வளர்ந்ததால மட்டும்தான். விகடன் வியூவர்ஸ்க்கு விஜன் எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ல இவங்களோட ஃபேஸ் தான் வருது. எந்த சேனல் நீங்க திறங்க இவங்க தான் இருப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து இவங்களை முத்தழகா ரொம்ப பரிச்சயமா இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து 2 சீரியல் பேக் டு பேக் நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் none other than ஷோபனா. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you, nice introduction. Thank you. I'm overwhelmed. So thank you. Thanks for having me, Vigadan. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான், பேக் டு பேக் 2 சேனல்ல அண்ட் டிஃப்ரெண்டான கதைகளும் ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து ஹாப்பியா இருக்கீங்க, இன்னொன்று வந்துட்டு ரொம்ப ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாதிரி இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம்ல எப்படி பண்றீங்க? சேம் டைம்லயா? ஒன்றும் இல்லை, 1 to 15 வந்து கலைஞர் பண்றேன். லைக் மந்த்ல லைக் 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் நான் சீரியல் ஷூட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. லைக் 15 டேஸ் வந்து ஷூட் வச்சுட்டு நெக்ஸ்ட் 15 டேஸ் பிரேக்னு விடுவாங்க. எனக்கு பிரேக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 1 to 15 வந்து கலைஞருக்கு அண்ட் 15 to 30 வந்து விஜய் டெலிவிஷனுக்கு. அதாவது 1 to 15 மீனாட்சி சுந்தரம்க்கும் 15 to 30 பூங்காற்று திரும்புமாக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா முத்தழகுல வந்து எல்லாரும் உங்களை வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. ஏகப்பட்ட லவ். அண்ட் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்தீங்க. அண்ட் இப்போ வந்து பேக் டு பேக் 2 சீரியல் அப்படின்னும் போது இதுக்காக வெயிட் பண்ணீங்களா? ஆக்சுவலி வெயிட் பண்ணல, பிரேக்கும் எனக்கு இல்ல. ஓகே, முத்தழகு முடிஞ்சிச்சுன்னு எனக்கு லைக் எனக்கு எப்போ சொன்னாங்கன்னா, லாஸ்ட் ஷெட்யூல் அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து சுபம் ஷாட் தான். அதுக்கப்புறம் தான் 3 டேஸ் வந்து அந்த விறுவிறுப்பா போயிட்டு அந்த ட்விஸ்ட் எண்டிங்ல வர அந்த கிளைமேக்ஸ் சீன் மாதிரி. ஸோ சுபம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு அப்பதான் சொல்றாங்க, அம்மா சீரியல் முடியுதுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹார்ட் பிரேக் ஆயிட்டு அழுதுகிட்டே நடிச்சிட்டோம். அப்புறம் 3 டேஸ் கழிச்சு எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி பூஜை பண்றாங்க. லைக் சீரியல் முடிஞ்சால பூஜை பண்ணுவாங்க ஒரு சாஸ்திரத்துக்கு. அப்போ பண்ணும்போது எனக்கு கால் வருது என்னோட சேனல் ஹெட் கிட்ட இருந்து, இந்த மாதிரி மா சீரியல் முடிஞ்சிச்சா, சரி நான் வந்து ரைட் பண்றேன், ஒரு சீரியல் இருக்கு, நம்ம பண்ணலாம், வில் கிவ் இட் அ ஷாட் அப்படின்னாரு. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், சூப்பர் சார். ஸோ முடிஞ்ச பூஜை போட்ட அப்புறம் அழுதுகிட்டே இருக்கேன் நான். அந்த அடுத்த நிமிஷமே எனக்கு கால் வந்தது. ஐ டோன்ட் நோ, லைக் ஐ ஃபெல்ட் சோ லக்கி இந்த இதுக்கு. ஸோ பிரேக்ன்றது நான் இதுக்கு எடுக்கல ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் நவம்பர் மாசம் ஷூட் ஆரம்பிச்சு அண்ட் இட் வென்ட் ஆன். ஷூட் கண்டினியூவா போயிட்டு இருக்கு. இப்பதான் லான்ச் பண்றாங்க. திஸ் வாஸ் தி பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லான்ச் இட். அதனால டக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. மீனாட்சி சுந்தரம், அதாவது கலைஞர்லயும் அப்படிதான் நவம்பர் 2ல வந்து கேஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் எடுக்க ஆரம்பிச்சு அதுவும் அப்படியே போயிட்டு இருந்தது. ஓகே. அண்ட் நிறைய லைக் மக்களுக்கு வந்து ஒரு பொதுவான தாட் இருக்கு இல்லையா, ஒரு சீரியல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க தான் அந்த சேனலுக்கு அப்படின்ற மாதிரி. சோ இது அப்படியெல்லாம் இல்ல. ஓகே சொல்லுங்க. லைக் அது பிரேக் பண்ற மாதிரி அட் அ டைம் வந்து கலைஞர்லயும் பண்றீங்க, விஜய்லயும் பண்றீங்க போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் யாராவது எங்க இருந்தாலும் சொன்னாங்களா, இல்ல யூ ஆர் ஃப்ரீ டு ஒர்க் அந்த மாதிரி இருந்ததா? மை சேனல் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். So I worked for Vijay TV முத்தழகு சீரியல் and then my channel head Chandru sir itself said that எனக்கு வந்து நான் ரைட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி ஓகே சார் அப்படின்னு சொல்லி
அங்க ஒரு ஷெட்யூல் முடிச்சாச்சு. ஸோ ஓகே. அவர்கிட்ட நான் கேட்டுப்பேன். அப்ரோச் ஹிம். பிகாஸ் எனக்கு கலைஞர்ல அப்ரோச் பண்ணாங்க. ம். உங்களுக்கு 15-30 தானே 1-50 சும்மா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி எனக்கு எனக்கு தெரியும். லைக் நீங்க சொன்ன ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குதான். லைக் ம், ம். ஒரு சேனலுக்கு பண்ணா அந்த சேனலுக்கு தான் அந்த ஓகே. லீட்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் கேரக்டர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணலாம். பட் லீட்ஸ்ன்றது பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரூல் மாதிரி இருந்துச்சு. ஐ ஐ ஜஸ்ட் சும்மா கேட்டு பார்த்தேன். சார் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்ல நான் கேட்டு பார்க்குறேம்மா அப்படின்னாரு. தென் ஹி கேம் வித் அன் அப்டேட் 2 டேஸ் கழிச்சு அந்த மாதிரி பண்ணுமா சூப்பர் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. கலைஞருக்கு வந்து ஓகே சொல்லிட்டேன். எனக்கே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லக்கியா கிரேட்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அட் அ டைம்ல லைக் ம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ கெஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டோன்ட் நோ. யா. ஓகேவா? ஸோ ஒரே ஃபீமேல் லீட் வந்து 2 டிஃப்ரெண்ட் சேனல் பண்றது வந்து ஐ கெஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ம். அண்ட் ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் அகைன் அப்படி சொல்லும்போது இந்த டேட்ஸ் வந்து ஒரு 30 நாளுக்கும் நீங்க பண்றீங்கன்னும் போது இந்த பர்சனல் லீவ் இருக்கும், பர்சனலா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். எப்படிங்க மேனேஜ் பண்ண போறீங்க? ஐயோ! எனக்கு அதுதாங்க தெரியல. நமக்கு க்ரூமிங், மேக்கப் பண்றதுக்கு, எல்லாம் அந்த பார்லர் போறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட எனக்கு டைம் இல்ல. லைக் அது செகண்டரின்னு வச்சுக்கலாம். பட் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்குமே அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. ம். பட் இருந்தாலும் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு லீவ் வரும். லைக் உனக்கு இல்லம்மா இன்னைக்கு, உனக்கு போர்ஷன் இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயா! தேங்க் யூ யா! தேங்க்ஸ் ஃபார் த லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் ஆக்சுவலி அந்த ஒரு நாள் கூட ஷெட்யூல் பண்ணோம். ஓகே. காலையில பார்லர் ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபேமிலியோட ஈவினிங் நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஆ. அவ்வளவுதான். அப்புறம் வந்து நம்ம மீ டைம் எடுத்து தூங்கிட்டா அடுத்த நாள் ஷூட் போலாம். அப்படிதான் இருக்கு. பட் இதுதான் வயசு. ஓகே. இதுதான் உழைக்கிற வயசு. அண்ட் ம். ஆல்சோ பேஷனுக்குன்னு எனக்கு வரும்போது ஐ கான்ட் டினை இட். லைக் ஓடிக்கிட்டே இருக்கணும். ம். அதுக்கப்புறம் 50 இயர்ஸோ ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வராது. ஸோ யா அகைன் கிரேட்ஃபுல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ வந்து 2 கேரக்டர்ஸ்மே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னதான் ஒரு வயசான மூத்தவர கல்யாணம் பண்றதா இருந்தாலும், அதுல வந்து ஹாப்பியா காட்டுறாங்க. இங்க அகைன் வந்து பூங்காற்று திரும்புமாக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அழுறீங்க, அடி வாங்குறீங்க, ரத்தம்லாம் வருது, ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னும்போது 2 செட் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து நீங்க போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? லைக் அது சொல்லும்போது எப்படி இருந்தது மைண்ட்ல? ஆக்டிங் இஸ் லைக் ஒரே சாதுவா ம். பண்ணிக்கிட்டோ, இல்ல ஒரே போல்டா பண்ணிக்கிட்டோ என்னோட முத்தழகு நான் பண்ணும்போது ரொம்ப ஃபர்ஸ்ட் போல்டா போர்ட்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சாதுவா வந்து பண்ணாங்க. ரொம்ப இன்னசென்ட்டா ஆ. பண்ணாங்க. ஸோ 4 இயர்ஸா நான் அதே பண்ணிட்டேன். ஐ ம். ஜஸ்ட் நீடட் அ புஷ் லைக் டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியா ஏதாச்சும் பண்ணலாம். ம். பூங்காற்று திரும்புமா இஸ் லைக் ஆ ஒரு பொண்ணு எவ்ளோ சாதுவா இருக்கிறாளோ, அது எப்படி வந்து எல்லாரையும் பீட் பண்ணி ஃபேமிலியும் இருக்கட்டும், ம். எல்லாரையும் வந்து உடைச்சிட்டு அப்படியே மேல இண்டிபெண்டன்ட்டா அந்த சமுதாயத்துல போல்டா ஃபேஸ் பண்றது அது ஒரு கதை. மீனாட்சி சுந்தரம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கதை. லைக் ஆமா. மேரியிங் அ மேன் ஹூ இஸ் ஓல்டர் தென் யூ அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கதைன்றபோது தான் ஐ தாட் ஓகே ஃபைன். என்னோட ஆக்டிங்க்கு வெர்சடைலிட்டி நான் காட்டணும்னா ஐ ஹேவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணது தான் இந்த 2 ரோல்ஸுமே. ஓகே. அண்ட் 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் பேரன் பேத்தியெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள், ஐ மீன் எடுத்திருந்த ஒரு ஆள் அப்படின்னும்போது, அவங்களுக்கு பேரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மைண்ட் எப்படி இருந்தது? சொல்லும்போது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா தான் இருந்துச்சு கதை. ஓகே. ஓகே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ தாட் தட் கதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி ம். சீரியல்லாம் யாருமே இப்படி எடுக்கல. கரெக்ட்டா? ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ கெஸ் இந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா டிஃப்ரெண்டான ஸ்டோரி வச்சு சீரியல் கொண்டு வரப்போ ஓகே. நம்மளோட ஆக்டிங்க்கு அது ஒரு ம். ஸ்கில் தானே, ம். டெவலப்மெண்ட் தானே. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்றது தானே ஒரு ப்ரொஃபஷனோ எதுவா இருந்தாலுமே சரி. ஓகே ஃபைன் வில் கிவ் இட் அ ஷாட்ன்னு சொல்லிட்டு குடுத்தது தான் மீனாட்சி சுந்தரம் அந்த கேரக்டர மேரி பண்றது. அண்ட் ஓகே. ஆல்சோ இன் மை பெர்ஸ்பெக்டிவ் ஏஜ் இந்த மாதிரி லுக்ஸ் இது ம். எல்லாமே வந்து ஒரு லவ்வுக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கக்கூடாது. நடுவுல இருக்கக்கூடாது. அடடா! ஸோ இதுக்காகவே ஒரு மீம் போடலாம். செல்லத்த தூக்கிட்டு வாங்கடான்ற மாதிரி. பட் ஆனா காதலுக்கு கண் இல்லன்றீங்க. ஓகே. எக்ஸாக்ட்லி. நெறைய பேர் வந்து நெகட்டிவா நடிக்கிறதுக்கும் யோசிப்பாங்க. ம். வயசான கொஞ்சம் அதிகமா நடிக்கணும் அப்படின்னாலும் யோசிப்பாங்க. ம். இப்படி ஒரு கேரக்டர் உங்கள நோக்கி வரும்போது, ஏன்னா ஒரு ஒரு லீட் ஹீரோயினா பண்றோம் அப்படின்னா, ம். சில செட் ஆஃப் கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணுவேன். அந்த மாரி ஒரு ம். விஷயங்கள் ம். இருக்கும் ம். இல்லையா? இது அப்படியே டோட்டலா வேற. ம். எப்படி ம். வந்து யோசிச்சீங்க? என்னலாம் ப்ராசஸ் மைண்ட்ல ஓடுச்சு? இது பண்ணலாமா? வேணாமா? இல்ல யார்கிட்டலாம் கேட்டீங்க? வீட்ல சொன்னீங்களா? எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் வீட்ல என்ன சொன்னாலுமே தே வில் பி லைக் ஓகே ஆ. நீ முடிவெடுத்துட்டா ஐ வில் ட்ரஸ்ட் யூ. ஆஹா. as soon as நீ எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காம உனக்கு உன்னோட லிமிட் தெரியும். ஸோ ஆ. உன்னோட லிமிட் வரைக்கும் ம். நீ போ. உனக்கு அது தெரியும். அது இதுவரைக்கும் நானும் லிமிட்ட தாண்டுனது கிடையாது. ம். ஸோ அவங்க என்ன அந்த விஷயத்துல ட்ரஸ்ட் பண்றதுனால அது இட் ஹேப்பன் லைக் என் வீட்ல வந்து ஓகே சொல்லி நடந்துச்சு. அண்ட் என்ன நோக்கி இந்த கதை வரும்போது எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா,
இந்த மாதிரி இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இந்த பொண்ணோட கேரக்டரை சொன்னாங்க. ஓகே. இந்த பொண்ணு ஆக்சுவலி அது வந்து சீக்ரெட் சொல்ல மாட்டேன். இல்ல நான் கேட்கலான்னு தான் வந்தேன் நானு. ஏன்னா ஆ. ப்ரோமோலயும் பார்க்கும்போது ஒரு மாரி எதுவுமே சொல்லாத அழகா அப்படியே முடிச்சிட்டீங்க. சரி ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அடுத்த கொஸ்டின் வச்சிருந்தேன். வச்சிருந்தீங்களா? சோ Okay. ரிவீல் பண்றது என்னன்னா, ஆ. அந்த பொண்ணு வந்து ஆட்டோ ஓட்டுற பொண்ணு. அட. ஆ. அதுதான் நான் ரிவீல் பண்ணுவேன். நான் ஸ்டோரி எல்லாம் ரிவீல் பண்ண மாட்டேன். சிப். Okay. அப்புறம் சோ ஆட்டோ ஓட்டுற பொண்ணு. ஆட்டோ ஓட்டணுங்க நானு. அதுக்கு நான் கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆ. சீரியஸ்லி ஆட்டோ ஓட்டலாம் கத்துக்கிட்டு, எல்லா சீன்லயும் இப்ப இனிஷியலி ஆட்டோ ஓட்டுற பொண்ணுன்னா எல்லா சீன்லயும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து ஏய் அந்த மாதிரி ஒரு இந்த லம்பாடி பொம்பளையா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. சோ ஐ Okay. லவ்ட் தட் ரோல். Okay. சொல்லும்போது சூப்பரா இருந்துச்சு. லம்பாடி பொம்பளை ஆட்டோ ஓட்டுறது. என்னடா ஏய் ஏய் அப்படி இருந்துச்சு. சோ அதுதான் நான் லைக் ஐ செட் ஆக்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது தானே. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் இது எவ்வளவுதான் கான்ட்ரோவர்ஷியலா இருந்தாலும் ஐ நோ தி ஸ்டோரி வில் வொர்க் அவுட். இந்த ஸ்டோரி பாசிட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் ஐ கெஸ் மிக்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஆமா. பட் எனக்கு அது பாசிட்டிவா போகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததால மட்டும் தான் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அண்ட் என் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே கண்டிப்பா ஐ கேன் பிரேக் திஸ் ரோல், சூப்பரா பண்ணுவேன்றது. அண்ட் பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட் நம்மளுடைய இதுக்கு. அகைன் எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷ் சீரீஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துப்போம் இல்லையா? பட் ஆனா இங்கே அப்படின்னு வரும்போது எஸ்டி சேகர் சார் தான் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்களா? இல்ல அவருடைய படங்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா வந்து அப்பா வயசு சொல்லக்கூடாது. பட் ஆனா அகைன் ஆமா. சோ இப்போ நம்ம நிறைய சீரீஸ் எல்லாம் பாக்குறோம்ல. இப்போ ஃபாரின் கல்ச்சர்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமான ஆமா. விஷயமா இருக்கும். லைக் யங்கர் கேர்ள் மேரிங் ஓல்டர் மேன் அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். அண்ட் அது வந்து அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஐயோ தப்பு ஐயோ அப்படின்னு மாதிரி காசிப் பண்ற மாதிரி கான்ட்ரோவர்ஷியலா அது பார்க்க மாட்டாங்க. ஐ கெஸ் இந்தியால வந்து நம்ம லைட்டா கொஞ்சம் பேக்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நான் வந்து ரொம்ப பழசெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு பேக்வர்டா. பட் இப்போ எல்லாரும் மாறிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜெனரேஷன் வந்து மாறிட்டு இருக்கிறதுனால இப்போ இது இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆக்சுவலி பயங்கர கேள்விக்குறி தான். பட் அதுதான் நான் உங்களுக்கு லைக் ஐ செட் நான் சொன்ன மாதிரி மேபி இது பாசிட்டிவா முடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் என்கிட்ட எஸ்வி சேகர் சார் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ யாரு அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டேன். எனக்கு வந்து ஒரு பிக்சர் இருக்கு. ஓகேவா அவர்தானா அப்படி எஸ்வி சேகர்னு சொல்லும் போது எனக்கு போட்டோ காமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு. உடனே வந்து அந்த கதை சொல்றேன் கூகுள் பண்ணி இதாமா ஓ இவரா ஐ நோ ஹிம் ஃப்ரம் வல்லவன் மூவி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஸோ ஐ நோ ஹிம் ஃப்ரம் வல்லவன் மூவி. அதுக்கப்புறம் த ஜீன்ஸ் மூவி அண்ட் ஐ நோ ஹிம் ஃப்ரம் லாட்ஸ் ஆஃப் டிராமாஸ். ஹீஸ் இன்டு பாலிடிக்ஸ். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஸோ இவரு பண்றாருன்ற போது எனக்கு எங்க அம்மா சொல்லி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் மை மாம் யூஸ் டு லவ் ஹிம். லைக் சூப்பரா காமெடி பண்ணுவாங்க. என் பாட்டி வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா ரொம்ப 45 இயர்ஸ்லயே இறந்துட்டாங்க. ஐவ் நெவர் சீன் ஹர். நேர்ல நான் ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல. ஸோ எங்க அம்மா என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது லைக் நான் இவர் கூட நடிக்க போறேம்மா அப்படின்னு சொல்றப்போ எங்க அம்மா வந்து சொன்ன அப்புறம் பாட்டியும் சேர்ந்து பாப்பாங்கம்மா அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என் பாட்டிக்கு வந்து ஐயோ என் பாட்டிக்கு அவங்கள பிடிக்குமான்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி என்னோட பாட்டியோட மெமரிஸ்லாம் அவங்க லிவ் பண்றாங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து கூட நடிக்க போறோம். ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குல்ல. கோஆர்டிஸ்டா பார்க்கல நான் இவரை. ஒரு மாதிரி ஒரு அவங்க எங்க பாட்டிக்குள்ள லிவ் பண்ற ஒரு மெமரி, ஒரு ஒரு ஏஞ்சல் மாதிரி நான் பாக்குறேன். அந்த மாதிரி கியூட்டா. ஹி இஸ் ஆப்வியஸ்லி வெரி ஸ்வீட். ஓகே. அண்ட் இவ்ளோ வந்து ஒரு மெமரிஸ் நீங்க கேரி பண்ணிட்டு இவரை பத்தி தெரியுது, உங்க பாட்டியோடைய நினைவுகள் எல்லாமே ஒரு மிக்ஸ்டு எமோஷனா ஷூட் பண்ண போயிருப்பீங்களா? அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்க கூட நடிக்கும் போது என்ன மைண்ட்ல ஓடுச்சு? எனக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி ஷையா தான் இருந்தது. ஏன்னா அவர் பெரிய ஆர்டிஸ்ட். ஓகேவா சோ பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது நான் முத்தழகு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கலர்ஸ் தமிழ்ல அம்மன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவர்கிட்ட உட்கார்ந்தோடனே அவர் என்கிட்ட சொன்ன வேர்ட் என்னன்னா நீ தாமா எனக்கு 60வது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு 60வது ஹீரோயினா சார் தேங்க்யூ ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஸோ அவரே என்கிட்ட நல்லா அவரே தான் வந்து பேசுவாருமா இதுமா இது பண்ணாதமா இது பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையிலேயே ஒரு கார்டியன் மாதிரி ட்ரீட் பண்ண இதுமா அதுமா இதுமா. he used to teach me like இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டு, இந்த மாதிரி நடி, இந்த மாதிரி டயலாக் சொல்லு. he'll improvise the scene so that
நான் அது ரொம்ப லேர்ன் பண்றேன் அவர்கிட்ட இருந்து. ஓகே. ம். ஆக்சுவலா அவருடைய படங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? சொன்னதுக்கு அப்புறமா கூட போய் ம். சர்ச் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஏதாவது படங்கள்? பூவே பூச்சிடவா. ஓகே. அது அது நான் சொன்னேன். "நீங்க பூவே பூச்சிடுவான்னு நெனச்சீங்க தானே எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அ, அப்ப அவர் சொன்னாரு, "நதியாக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ." அ, ஸோ அந்த பொண்ணு, "நீயா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ?" அந்த மாரி கேட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் என்ன கொண்டு வந்தாலும் ஹில் அ. பி ஷேரிங் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் தட். "எனக்கு இந்த மாரி சாப்பிடுற சீன் நான் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? கெட்டு போயிருந்துச்சு. அப்பயும் நான் சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸா ஒவ்வொரு மூவிக்கு நான் எடுத்துட்டு வரும்போது அ. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸா அவர் சொல்வாரு. "இங்க இங்க நடந்துச்சு, அங்க அங்க நடந்துச்சு" அப்படின்னு. ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா ஜாலியா போயிட்டு ஓகே. இருக்கும். நெறைய நடிப்பு வந்து சொல்லிக் குடுத்தாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்கல்ல. ம். இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நெறைய ம், விஷயங்கள் ம், வந்து ம். பண்ணாரு. நீங்க நடிச்சு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது? ஆக்சுவலி வந்து அவரு பெரிய ஆர்டிஸ்ட் ஓகேவா. ஐ தாட் தட் ஓகே நம்மள வந்து அவருக்கு நம்மளுக்கு தெரியாதுன்ட்டு எடுத்தோனே முத்தழகுமா 4 இயர்ஸா நடிக்கிறாரு. சும்மா இல்ல விஷயம். ம். பார்த்தேன் தெரியுமா? பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த சீரியல். அப்படின்னு வந்து சொன்னீங்க. வைஃப்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது, அப்பாடான்ற மாதிரி இருந்துச்சு. லைக் அவரே நமக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. லைக் அவரு செட்ல இந்த மாதிரி காமெடியா ஒரு விஷயம் வந்து சும்மா ஒரு டயலாக்கே ம். வச்சுக்கோங்களேன். ஆ அவரு இம்ப்ரூவைஸ் பண்றது வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ம். ஸோ அவரு "நீயும் பண்ணுமா அது" அப்படின்னு சொல்லும்போது, பண்றேன்" அப்படின்னு. ஸோ 2 பேருக்கும் அந்த ஒரு டீம் ஒர்க் இருக்கும். ஓகே. ஸோ "நீயும் பண்ணுமான்னு" பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் ஹை ஃபை அடிச்சுக்கிறோம். "ஓகே பண்ணிட்டோம், முடிச்சுட்டோம்" அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அது எங்களோட ரேப்போ அப்படிதான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் வந்து இதுக்கு ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி ப்ரோமோ 2மே ஒரே நாள்ல ஒரே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அது வந்து எப்படி இது பேசி வச்சுட்டு போட்டாங்களா? இல்ல உங்களுக்கு அது ஆல்ரெடி முன்னாடியே தெரியுமா? ஆக்சுவலி நான் சூப்பர்ஸ்டிஷன் வந்து பிலீவ் பண்ண மாட்டேன். ஓகே. ஓகேவா? ஆ, கதை சொல்றேன். ஆ. அ நான் வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். ஓகே. ஓகேவா? ஸோ கும்பராசிக்கு வந்து 7 சனி வந்து 28th, ஆமா. 29க்கு அப்புறம் முடியுன்ற மாதிரி போட்டிருந்தது. ஏதோ 12 வருஷமா இருந்ததுல்ல? 12 வருஷமா ஆ. இருந்துச்சு. நமக்கு சனி எங்க போது? டிட்ன்ட் பிலீவ் இட். ஆ. ஆனா, முடிஞ்ச அடுத்த நாளே ப்ரோமோ வந்துருச்சு. 2 இதுக்குமே. பிகாஸ் இது 2மே எப்பயோ எடுத்தாங்க. ஓகே. நவம்பர் மாசமே தே ம், ஸ்டார்ட்டட் ம். ஷூட்டிங் இட். சோ அது நவம்பர் மாசம் எவ்ளோ ஒரு 6 கண்டிப்பா ஒரு 5 மந்த்ஸ் கேப் 5, 6 மந்த்ஸ் கேப் இருந்துச்சு. சோ எ எல்லாருக்கும் பிரேக்ன்ற மாதிரி. எனக்கு பொறுத்தவரைக்கும் நீங்களே சொன்ன ஆ. மாதிரி நான் பிரேக் எடுத்துட்டேன்னு நெனச்சுக்கிட்டாங்க. சோ எனக்கு என்னடா இது பிரேக் மாதிரி இருக்கு. பிகாஸ் மக்கள் டக்குன்னு மறந்துருவாங்க. மறந்துடுறேன். டக்குன்னு நம்ம ஃபேஸ் வேல்யூ காமிச்சுக்கிட்டே இருக்கணும் ம், நம்ம ம், ஸ்க்ரீன்ல. ம், அப்பதான் வந்து மனசுல நிப்போம் மக்களோட மனசுல. ம். சோ லைக்வைஸ் நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். பட் சனி 7 சனி எப்போ முடிஞ்சதோ, அப்போ வந்து எனக்கு அதுதான் தெரியல. அது வந்து கோஇன்சிடென்ஸா? இல்ல வந்து உண்மையிலேயே வந்து பேசியெல்லாம் வைக்கல. பட் நமக்கே ஒண்ணு ஓவர் திங்க் பண்ணும்போது ம், தோணும். ம், ம். பேசி வச்சுக்கிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் வந்துருச்சு. அண்ட் ஐ அம் சூப்பர் கிரேட்ஃபுல். ஆஹா! சம்டைம்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்குது. அது இல்ல நடக்கும்போது ஒரு மாரி ஃபீல்ல இருக்கு ஒரே இல்லையா? டைம்ல என்கிட்ட அந்த புரொடக்ஷன் வந்து கேக்குறாங்க. ம். என்னம்மா பேசி வச்சுக்கிட்டியா விஜய்ல?" அப்படின்னு கலைஞர் கேட்கறாங்க. விஜய் அது டிவில "என்னம்மா பேசி வச்சு போட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. "சத்தியமா இல்ல சார்" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சமாளிச்சு ஆ. பட் கிரேட்ஃபுல். ஓகே. அண்ட் ஆக்சுவலா அதே நம்ம பார்த்தோம்னா, அந்த ப்ரோமோலயே வந்து உங்களுடைய இப்ப கரண்ட் பூங்காற்று திரும்புமா சீரியலுடைய கோ-ஸ்டாரே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஜென்யூனான கேரக்டர். இந்த மாரி ம். ப்ரோமோல காட்டுற மாதிரி ப்ரோமோல பார்த்திருப்பீங்கல்ல. ஆ, ரொம்ப ரக்கடா வந்து ஆ. அடிச்சுக்கிட்டு, சேலைய வந்து என்னடி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு ரக்கடான பெர்சனா தான் காட்டுறாங்க. பட் இன் ரியல் லைஃப் இஸ் வெரி ஸ்வீட், வெரி ஜென்யூன். ம். ஸோ இது என்னோட கலைஞர் ப்ரோமோ ரிலீஸ் ஆனது ஒரு குட்டி சக்சஸ்ல. என்னோட கரியரோட ஒரு குட்டி குரோத்ல. ம், ஸோ ம். அதுக்கு சப்போர்ட்டிங்கா தான் அவர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஓகே. அகைன் கம்மிங் பேக் டூ விஜய் டிவின்ற மாரி இருந்தது. அகைன் நீங்க சொன்னீங்க, இந்த மாரி பிரேக்லாம் எடுக்கலன்ட்டு. பட் ஸ்டில் முத்தழகுக்கு அப்புறமா வந்து திருப்பி மீண்டும் விஜய் டிவின்ற மாதிரி உங்களுக்கு பூங்காற்று திரும்புமா திரும்பிட்டீங்க அந்த மாரி இருக்கு. ஸோ எப்படி அந்த ஒரு லைக் வந்து டிஸ்கஷன் நடந்தது அண்ட் அதுக்கான ஒரு ஸ்டோரி சொல்லும்போது, அந்த ஒரு தாட்ஸ்லாம் எப்படி இருந்தது? லைக் ஐ செட் எனக்கு வந்து பூஜை முடிஞ்சிருச்சு. ம். பூஜை முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து என்னோட சேனல் ஹெட் சந்துரு சார் வந்து கால் பண்ணி, நான் ரைட் பண்றேன். நீ இந்த ஸ்டோரி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. நீ டெஸ்ட் ஷூட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஐ கான்ட் டினை இட். ம், ம். பிகாஸ் எனக்கு லைஃப் குடுத்தது முத்தழகு தான். ஸோ முத்தழகு விஜய் டிவி தான் எனக்கு லைஃப் குடுத்தது. ஸோ சந்துரு சார் லைக் ஐ செட் அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மென்டர். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். ஸோ ம். அவரோட ரைட்டிங்ல எழுதும்போது எனக்கு ரொம்ப ஹானர்டா இருந்துச்சு ஆக்சுவலி. ம். அவர் தான் வந்து சரவணன் மீனாட்சியோட ரைட்டர். ஆ. ஸோ
அந்த மாதிரி இருக்கிறவோ சரவணன் மீனாட்சி வாஸ் லவ்ட் பை எவ்ரிவன். எல்லாருக்குமே பிடிச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு சீரியல். சோ அதுல வந்து எனக்கு பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆயிருந்துச்சு. ஐ கான்ட் டினை இட். சார் நான் பண்றேன் சார், நீங்க எழுதுங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான். சோ ஐ அம் ஹாப்பி டு ஒர்க் வித் விஜய் டிவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் டிவி பிகாஸ் தே ஆர் தி ஒன் ஹூ கேவ் மீ லைஃப். ஓகே. அண்ட் வந்து பூங்காற்று திரும்ப பார்க்கும்போது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா காட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து எப்படி சொல்றது, அது நீங்க கோ த்ரூ பண்ணீங்களா பண்ணலையா அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா அதுல நடிக்கணும் அப்படின்னும் போது அது நம்மளே உண்மையிலே ரியலா கோ த்ரூ பண்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? தப்புன்னு கட் சொல்லிட்டுனா நம்மளால வெளியே வர முடியாது. அந்த ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணும். ரொம்ப வந்து நம்ம ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும் இல்லையா? அது எப்படி நீங்க சொல்லும்போது நான் சோகமாயிட்டேன் ஆக்சுவலி இப்போ. அது ஆமா அது இருக்கும். இப்போ நான் முத்தழகு பண்ணும்போதே ஏதாவது ஒரு அழற சீன் அப்படின் போது என் டைரக்டர் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இது அழற சீனு, ஸோ கொஞ்சம் அந்த உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், யார்ட்டையும் பேசாம உள்ள போயிட்டு அது அப்படியே ஆக்சுவலி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க வேஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கூட அது கேரி ஆகும். புதுசா ஆனந்தி அப்படின்னு இந்த கேரக்டர் பேர் வந்து பூங்காற்று திரும்புமால வந்து ஆனந்தி. ஓகே. சோ எனக்கு வந்து ஆனந்தி இங்க வா, ஆனந்தி இங்க வான்னு தான் சொல்லுவாங்க ஷார்ட். அப்போ லைக் கேரக்டர் நேம்ஸ் வச்சுதான் கூப்பிடுவாங்க. ஆனந்தின் போதும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், என்னது அப்படின்னு, ஆனந்தி உன்னத்தா அப்படின்னு. அப்பயும் நான் திரும்பல, ஷோப்னா அப்படின்னு சொல்லுங்க உனக்கு தான் சீன் அப்படின்னு. சோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா முத்தழகு தான் எனக்கு பழகுச்சு. ஓகேவா, முத்தழகுனா ஓடுவேன் இப்படி போயிட்டு ஓகே ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தின்ற போது எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு பிகாஸ் நான் முத்தழகோட கேரக்டர்லயே நான் வாழ்ந்துட்டேன். சோ ஓகே நம்ம டிஃப்ரெண்டா பண்ணறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் எனக்கு அடாப்ட் பண்ண ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆச்சு. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெளியில சொல்லாத விஷயங்களா தான் இதுல இருந்தது. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டே நடந்தாலும் சரி, அவர் அடிக்கவே செஞ்சாலும் சரி, இது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி ஒரு நிறைய பேர் வந்து இப்ப இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா முன்னாடி காலத்துல நம்ம அம்மாவோட காலத்துல எல்லாம் வந்து எதுனாலும் இப்ப லைக் உங்களுடைய அந்த ப்ரோமோலயே சொல்லிற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க, பிரச்சனை இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஆனா அதே சமயம் அப்பானும் போது எதுனாலும் என்கிட்ட சொல்லுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அது அது ரொம்ப நீங்க வந்து ஃபீல் பண்ணி நடிச்ச மாதிரி ஒரு ஸ்பேஸா இருந்தது. அது எதனாலனா ஆக்சுவலி நான் எமோஷனல் ஆகுறேன். யா சோ எனக்கு அப்பா பாசம்ன்றது கிடைச்சது கிடையாது. சோ அந்த சீன்ல நான் இருக்கேன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் இட் லைக் அது உண்மையில நான் கிளிசரின் போடல. அது நான் இருக்கேமான்னு சொல்லும் போது அது நல்லா இருந்துச்சு. அது நமக்கு ஏக்கமா இருந்து ஒரு வார்த்தை, அது நம்ம கேட்கணும்னு நினைக்கிற வார்த்தை, பை பர்த்ல இருந்து எனக்கு கிடைக்காத ஒரு வார்த்தை நான் இருக்கேமான்னு சொல்லும் போது அது கிடைக்கும் போது அது உண்மையா ஷோபனாவா ஃபீல் பண்ணி நான் நடிச்ச ஒரு சீன். சோ கரெக்டா கேட்டீங்க. யா ஒரு எப்பவுமே வந்து ஒரு பொண்ணா நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் லைஃப்ல நம்ம சின்னதா ஸ்கூல்ல வந்து எதனா வின் பண்ணாலும் சரி, காலேஜ் டைம்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட எதனா போகணும்னாலும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து அப்பா கிட்ட சொல்றது அம்மா கிட்ட சொல்றதுன்னு வரும். பட் ஆனா ஒரு சிங்கிள் மதரா மம்மி கூடயே நீங்க இருந்து அம்மாவோட எதுனாலும் அம்மா அம்மா அம்மான்னு வந்தபோது உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்க்னு என்னால சொல்ல முடியாது. அகைன் என்னால அது கேட்கறதுக்கு கூட எனக்கு இது இல்லை. பட் அகைன் ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டாம், பட் ஃபீல் பண்றது எப்படி? அம்மா வந்து ஆக்சுவலி வளர்த்தாங்க, என்ன சூப்பரா வளர்த்தாங்க. வளர்ந்ததால மட்டும்தான் இப்போ நீங்க சொன்னீங்களா சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி பொண்ணு போல்டா இல்லை, என்னன்னாலுமே வந்து அடங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது. சோ அம்மா என்ன அப்படி வளர்க்கல. அடங்கிட்டு போற மாதிரி இல்லம்மா, யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் எங்க அம்மா ஒரு சிங்கிள் மதரா இருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ போல்டா அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வந்ததுதான் இந்த போல்டான ஒரு ஷோப்னா, ஒரு போல்டான ஒரு கேரக்டர். ஸோ அது ஏக்கமா இருந்தாலுமே எங்க அம்மா அதை டேலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டேலி பண்ணி என்னை வந்து ஒரு போல்டான ஒரு பர்சனை வந்து இண்டிபெண்டா மாத்தி விட்டுருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.